அருகே ராணுவ வீரரின் உடல் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உத்தரகாண்ட் மாநிலம் ஜோசிமட் பகுதியில் ஃபீல்ட் மருத்துவமனையில் லெப்டினன்ட் கர்னலாக பணிபுரிந்த சுகுமார் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி ஆர்ஆர் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த ராணுவ வீரரின் கண் தானம் செய்யப்பட்டது. தொடர்ந்து இவரின் பூத உடல் விமானம் மூலம் சொந்த ஊரான தேனி மாவட்டம் சுருளிப்பட்டிக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் ராணுவ மரியாதை செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. மற்றும் அவர் உடலில் போர்த்திய தேசிய கொடி மற்றும் அவர்களுடைய உடைமைகள் இறந்த ராணுவ வீரரின் தாயார் மற்றும் மகனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுருளிப்பட்டியை சேர்ந்த முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். எடப்பாடி அருகே செட்டிமாங்குறிச்சி வாக்குச்சாவடி மையத்திற்கு நிலைய அலுவலர்கள் வராததால் மக்கள் ஏமாற்றமடைந்தனர். தமிழகம் முழுவதும் நேற்று இன்று ஆகிய 2 நாட்களாக வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தம் செய்யும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் செட்டிமாங்குறிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி முகாமில் 4 பூத்துகள் அமைக்கப்பட்டு 4 நிலைய அலுவலர்கள் செயல்பட்டு வந்த நிலையில் 2ஆம் நாளான இன்று ராஜா மற்றும் கோவிந்தன் ஆகிய 2 அலுவலர்களும் பணிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் காலை முதல் வாக்குச்சாவடி முகாமிற்கு வரும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து மற்ற 2 அலுவலர்களிடம் பணியை மேற்கொண்டனர். இந்நிலையில் பணிக்கு வராத வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி வட்டாட்சியர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தனிப்படை அமைத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்துள்ளது அவரை பழிவாங்கும் நடவடிக்கை என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியின் மண்டல செயலாளர் இல்ல காதணி விழாவில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், தனிப்படை அமைத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்துள்ளது அவரை பழிவாங்கும் நடவடிக்கை என்று நடிகை கஸ்தூரியை தனிப்படை போலீசார் கைது செய்ததற்கு கருத்து தெரிவித்தார். மேலும் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டும் கூட ஒரு பெண்ணை அவசரமாக வேறு மாநிலத்திற்கு சென்று கைது செய்து சிறைப்படுத்தும் அளவிற்கு பெரிய குற்றமா அவர் செய்துவிட்டார் என்று கேள்வி எழுப்பிய சீமான், இந்த நாட்டில் மலையை வெட்டி விற்பவர்கள், மண்ணை அள்ளி விற்பவர்கள் மற்றும் கொள்ளை செய்பவர்கள் வெளியில் சுற்றித் திரிவதாக விமர்சித்து பேசினார். அவசரமா போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா? சரி, பேசுனாங்க, தப்பு அதுக்கு தவறு. நான் பேசிட்டதுக்கு காயப்பட்டிருந்தா நான் வருந்துறேன்னு சொன்னதுக்கு பிறகு விட வேண்டியது. அதுக்கு ஒரு பெண்ணை அவசரமா போய் வேற மாநிலத்தில் போய் கைது பண்ணிட்டு வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு அது ஒரு பெரிய குற்றமா? இந்த நாட்டில் மலையை வெட்டி வித்துக்கிட்டு இருக்கிறவன், மண்ணள்ளி திங்கிறவன், லட்சம் கோடிகளா வந்து இந்த இதை வந்து ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன், பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், அவன்லாம் வெளியில தானே இருக்கான். தொழில்நுட்ப ஆடை வடிவமைப்பு துவங்க தமிழ்நாடு ஜவுளித்துறை அமைச்சரிடம் ஆலோசித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அங்கு வடிவமைக்கப்பட்டிருந்த ஆடைகள், கைவினைப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டு கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங், தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் நாட்டிற்கே ஒரு பெரிய பெருமை என்றும், ஜவுளித்துறையில் 4.6 கோடியாக உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2030இல் 6 கோடியாக அதிகரிக்கும் என்று கூறினார். மேலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நிதி ஒதுக்கி மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்த மத்திய அமைச்சர், தமிழ்நாடு ஜவுளி உற்பத்தியில் முக்கியமான மாநிலம், இந்த துறையை இன்னும் அதிக அளவு மேம்படுத்த வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள் என்று தெரிவித்தார். காங்கேயம் அருகே கட்சி நிர்வாகி திருமண விழாவில் பங்கேற்க வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள பரஞ்சேர் வழியில் மொரப்பூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிங்காரத்தின் மகன் சுபின்ராஜ் திருமண விழாவில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். முன்னதாக அவரது வருகையொட்டி திருப்பூர் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வை அணிந்து பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை கைது செய்த முன்னாள் குற்றவாளிக்கு காவல்துறையினர் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. சென்னை காசிமேடு வடசென்னை பகுதியில் இரு கோஷ்டிகளுக்குள் மோதல் நடைபெற உள்ளதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் சிலரை கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதில் கைதான சுபாஷ் என்ற முன்னாள் குற்றவாளிக்கு நாளை திருமணம் நடைபெற உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்ள உள்ள சுபாஷின் காதலி கவிதா உறவினர்களுடன் புது வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டார். இதனையடுத்து ராயபுரம் உதவி ஆணையர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் நடைபெறுவது உண்மையாக இருந்தால் சுபாஷை விடுவிக்க ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் கவிதா காவல் நிலையத்திலிருந்து கலைந்து சென்றனர். இந்த நிலையில் இன்று பாலசுப்ரமணியம் திருக்கோயிலில் காவல்துறையினர் முன்னிலையில் முன்னாள் குற்றவாளியான சுபாஷுக்கு அவரது காதலி கவிதாவுடன் திருமணம் நடைபெற்று முடிந்தது. பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையை 6 வழி சாலைகளாக தரம் உயர்த்த விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் பொள்ளாச்சி மரப்பேட்டையிலிருந்து ஊஞ்சவேலம்பட்டி வரை தொடர்ந்து இருபுறமும் சர்வீஸ் ரோட்டில் இரும்பு தடுப்பு கம்பி அமைக்கப்பட்டுள்ளது. இருபுறங்களிலும் பள்ளிகள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளதால் அதிக அளவில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்களிடம் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி மின் மாயனம், சின்னாம்பாளையம், மின்நகர், ஊஞ்சவேலம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நெடுஞ்சாலை துறையினருடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி ஈஸ்வரசாமி, மரப்பேட்டையிலிருந்து தொழில்பேட்டை வரை இருபுறமும் சர்வீஸ் ரோடுகளில் இரும்பு தடுப்பு கம்பிகள் அப்புறப்படுத்தப்பட்டு 6 வழி சாலையாக விரைவில் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். வார விடுமுறை நாளான இன்று உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான தொட்டபெட்டாவிற்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டம் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான தொட்டபெட்டா மலை சிகரத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தொட்டபெட்டா மலை சிகரத்திலிருந்து உதகை நகரம், வானுயர்ந்த மரங்கள், சமவெளி பிரதேசங்கள், இயற்கை அழகை கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து தங்களது குடும்பத்தார், உறவினர் மற்றும் நண்பர்களோடு சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாளை கொண்டாடினர். ஓமலூர் நகர் மற்றும் வட்டார பகுதியில் பரவலாக மிதமான மழை பெய்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய வட்டார கிராமங்களில் பரவலாக தொடர் மழை பெய்தது. ஒரு சில கிராமங்களில் மிதமான மழை மற்றும் தொடர் சாரல் மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து பொதுமக்களை இன்னலுக்கு ஆளாக்கியது. கடலூர் மாவட்டம் கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிசாவடி, பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக கடலூரில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியது. கடலூர் கங்கனாகுப்பம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பாபா நகர், எம்ஆர் நகர் உள்ளிட்ட பல பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு மழைநீர் அதிகமாக சூழ்ந்து காணப்பட்டது. மேலும் வீடுகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீட்டின் உபயோகப் பொருட்கள் அனைத்தும் சேதமானதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் தேங்கிய மழைநீரை வெளியேற்றவும், மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.